Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய பீட்ரூட் கட்லெட் ரெசிபி. நார்மலா வெஜிடபிள் கட்லெட் இதெல்லாம் பண்ணிருப்போம். பட் வெறும் பீட்ரூட், பொட்டேட்டோ இது ரெண்டையும் வச்சு ரொம்ப சுலபமா இந்த ஹெல்த்தியான கட்லெட் நம்ம வீட்ல பண்ணிரலாம். சோ இப்போ இது எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு மீடியம் சைஸ் துருவின பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த உருளைக்கிழங்கு இந்த பீட்ரூட்டை பைண்ட் பண்ணுறதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறதுக்காக. அதோட மசாலா ஐட்டமான ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு லைட் புளிப்பு, அந்த டேங்கினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இதை கைகளை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பீட்ரூட்டில் உள்ள மாய்ஸ்சரே உங்களுக்கு போதும், தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வேணும்னா கிரேட்டர்லேயே சின்னதாக இருக்கும், அந்த இதில் கூட வச்சு பீட்ரூட்டை திருவிக்கலாம். இன்னும் சின்ன சின்னதாக இருக்கும் கட்லெட்டில் ஆட் பண்ணும்போது. நான் கொஞ்சம் ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு சீவுனதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணீங்க பீட்ரூட்டை அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு நல்ல டெக்ஸ்சர் இருக்காது, ஒரு மாதிரி மாவாக இருக்கும். ஸோ இப்போது இதோட நான் தேவையான அளவு பிரெட் கிரம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சால்ட் பிஸ்கெட், ப்ளெயின் பிஸ்கெட் இருக்கும், அதை வாங்கி கூட மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி டிப்ஸ் வீடியோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு டைட்டான டவ்வாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறுற டயத்தில் நாம் அதுக்கு கோட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியாக அதே சமயம் கொஞ்சம் திக்காக உள்ள ஸ்லரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ், இது ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போது இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சின்ன சின்ன பந்துகளாக எடுத்து கட்லெட்டு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்லெட்டை ரெடி பண்ணிக்கோங்க. நான் இங்கே வட்டமான கட்லெட் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு, பிஸ்கெட் கட்டிங் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கட்லெட்டோட சைஸ் கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாகவும் தட்டிடாதீங்க, ரொம்ப அதுக்காக மொத்தமும் தட்டிடாதீங்க. ஓரளவு மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளேயும் வேகும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ரெடி பண்ண கட்லெட்டை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஒரு கையை இந்த வெட் ஃப்ளோரில் டிப் பண்ணவும், இன்னொரு கையை பிரெட் க்ரம்ஸில் மட்டும் கோட் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கையும் போட்டு பரட்டினீங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸும் வீணாக போயிடும், அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியும் வீணாக போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இது கோட் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுனால அதில் கோட் பண்ணியிருக்க பிரெட் க்ரம்ஸ் எண்ணெயில் பிரியாமல் அதோட நல்லா பைண்டாக இருக்கும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், பட் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா டைம் ரொம்ப எடுக்கும். இதில் பண்ணுற அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் டீப் ஃப்ரையும் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். ஷாலோ ஃப்ரை பண்ணுறத ரொம்ப டயட்டிக்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் மிதமான சூடு இருக்கிற டயத்தில் நான் கட்லெட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா இதை இன்னொரு சைடு லைட்டாக அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. இது உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா நல்லா பைண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே கொடுத்துருக்க 2 ஹெவியான கோட்டிங், ஒன்று கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி, இன்னொன்று பிரெட் க்ரம்ஸ். இதனால் நமக்கு அந்த கட்லெட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி பாருங்கள், நான் கோட் பண்ண பிரெட் க்ரம்ஸ் இந்த எண்ணெயில் பிரியாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக தான் நான் அதை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் ஈஸியாக கரைஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் இப்போது இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி.
அப்போது இதை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வீட்டிலேருந்து பறிச்ச ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.